என்னோட பேர் சகுந்தலா. நான் வந்து விண்டே ஆஸ்ட்ரியிலிருந்த ஷாப்ல 20 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 5 இயர்ஸ் பிஃபோர் எங்க சார் வந்து எங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான்காக பேஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரோக்ராம் பத்தி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதுல எங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் நான் பண்ணேன். பட் சார் சொன்னாங்க, நீங்க 500 நாங்க 500 மினிமம் நீங்க ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூ பண்ணி பாருங்க அப்படின்னு சார் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் நாங்க அதுல ஜாயின் பண்ணும்போது அதை பத்தி எங்களுக்கு அதை ஃபுல் கான்ஃபிடென்ட் இல்லை, என்ன ஆகுன்ற ஒரு இதுலதான் நம்பிக்கை வச்சுதான் சேர்ந்தோம் சார் மேல இருக்க ஃபுல் கான்ஃபிடென்ட்ல. பட் எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்த முரளி சார் மட்டும்தான் வந்து, நீங்க இந்த 500 ருபீஸை ஒரு பெருசா நினைக்காதீங்க, சிறு துளி பெருவெல்லம், கண்டிப்பா உங்களுடைய இந்த சேமிப்பு உங்களை வந்து ஒரு லட்சாதிபதியா கண்டிப்பா ஆகும் அப்படின்னு. பட் இந்த அமௌண்ட் வந்து நீங்க உடனே எடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு இது ஒரு பெரிய செல்வத்தை கொடுக்கும்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடென்ட் கொடுத்து எங்களை வந்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு காமிச்சிருக்காரு. இத மாதிரி நீங்க எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு சிறிய முதலீடை எவ்ரி மந்த் நீங்க பண்ணீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண நடுத்தர மக்கள் கூட ஒரு பெரிய செல்வந்தா ஆக முடியுன்றதுக்கு நாங்க எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ குடும்ப தலைவிகள், சின்ன சின்ன ஒர்க் பண்ற எல்லா பீப்புள்ஸுமே ஒரு மந்த்லி 500ன்றத வந்து ஒரு பெரிய இதுவா, நமக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்கும், எல்லாருக்குமே செலவுகள் இருக்கும், எதிர்பார்க்காத செலவினங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இதுக்குன்னு நீங்க ஒரு 500 எடுத்து நீங்க மந்த்லி பேசிஸ்ல நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்களும் ஒரு இலக்கை, ஒரு பெரிய இலக்கை எட்டலான்றதுல எந்தவித தயக்கமும் இல்லை. நாங்க எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை நீங்க கண்டிப்பா பின்பற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன்.